அனைவருக்கும் வணக்கம். விழியின்றி தவிக்கின்ற தன்னுடைய மகளுக்காக யாசகனாய் நின்றார் அவர். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. விழியின்றி வழியின்றி தவிக்கின்ற தன்னுடைய மகளுக்காக சக ஆசிரியர்களுடைய உதவியை நாடுகிறார். அவங்களும் உதவி செய்யறாங்க, ஆனால் போதவில்லை. முதல்வரை அணுகுகிறார், அவங்களும் நிறைய உதவி செய்யறாங்க, ஆனாலும் போதவில்லை. ஒரு நாள் முதல்வரிடம் கேட்கிறார், காலை வழிபாட்டு நேரத்துல நம்முடைய மாணவர்கள் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்வரும் ஒப்புக்கொள்கிறார். காலை வழிபாட்டு நேரம் இப்படித்தான் அவர் தொடங்குகிறார். என்னை போல யாரும் வாழ்ந்து விடாதீர்கள் என்று துவங்குகிறார். மாணவர்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில தான் செய்த குற்றங்கள் எத்தனை பேரை கண்ணீர் வடிக்க வச்சு வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியதை எல்லாம் அப்படியே பிள்ளைங்க கிட்ட எடுத்து சொல்றார். என்னை போல யாரும் வாழ்ந்துடாதீங்க, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி நான் சந்தோஷமா இருக்கணும்னு யாரும் நினைச்சிடாதீங்க. அது ஒரு நாள் நமக்கு முன்னால் மிகப்பெரிய கஷ்டமாக வந்து நிற்கும். அதுதான் இப்பொழுது என்னுடைய குழந்தை வடிவில் வந்து நிற்கிறது. என்னுடைய மனைவியை போல விட்டு கொடுக்கறதுக்கு என்னால மனசு வரல. என் குழந்தை எப்படியாவது காப்பாத்திடலான்னு நினைச்சுதான் இப்ப உங்ககிட்ட கையேந்தி பிச்சைக்காரனாய் யாசகனாய் நிற்கிறேன். உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்கிறார். கண்ணீர் வடித்த மாணவர்கள் அவர் விரித்த துண்டில் காசை எடுத்து போடுறாங்க, போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வெளியில் இருந்த பெற்றோர்கள் கூட உதவுகிறார்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவர் சொல்றார், என்னுடைய பாவத்தின் விளைவு என்ன பாதிக்கல, என்னுடைய அடுத்த தலைமுறையான என்னுடைய மகளை பாதித்து விட்டது. காலம் பூரா அவளை பார்க்கும் போதெல்லாம் நான் நொறுங்கி போவேன் என்று சொல்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாவத்தினுடைய விளைவு ஒருவேளை நம்மளையே பாதிச்சிருச்சுன்னா அது பாதி சதவிகிதம் தான் நமக்கு வேதனையை தரும். ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறையை, நமக்கு பிரியமானவர்களை அது பாதிக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய வேதனையை, கஷ்டத்தை, துன்பத்தை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படி யாராவது கேலி பண்றவங்களை பார்த்தாங்கன்னா நீங்க அந்த கதையை அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த உண்மை நிகழ்வை நீங்க கேட்டிருப்பீங்க, கட்டாயம் உங்க மனசை தொற்றுக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.